கடல்களின் ஆழங்களில் யாரும் அறியாத ஒரு பெரிய உலகம் இருந்தது. அந்த உலகம் பாடும் டால்பின்கள், நடனமாடும் ஜெல்லி மீன்கள் மற்றும் வண்ணமயமான மீன் கூட்டங்களால் நிரம்பியிருந்தது. இன்னும் ஆழத்தில் ஒரு அழகான ஒரு கோட்டையை ராஜா ஆட்சி செய்தார். அவர் தனது தாய் மற்றும் 3 மகள்களுடன் அந்த கோட்டையில் வசித்தார். அந்த ராஜாவின் இளைய மகள் ஆர்யா மற்ற கடல் தேவதைகளை விட வெகுவாக மாறுபட்டவள். அவள் அழகாக பாடுவாள் மற்றும் தனக்கே ஏற்ப அழகான நகைகளை வடிவமைத்துக் கொள்வாள். மற்ற தேவதைகள் அரண்மனையில் வாழும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் அது ஆர்யாவுக்கு போதவில்லை. அவளுக்கு மேல்மையான கனவுகள் இருந்தன. அவள் எப்போதும் கடலின் மேற்பரப்புக்கு செல்ல விரும்பினாள். மேலுள்ள உலகம் பற்றி கனவு காண்டாள். நிலத்தில் நடக்கும் மனிதர்கள், அவர்கள் சாப்பிடும் உணவுகள், இயற்கை காட்சிகள் மற்றும் அழகான செல்லப்பிராணிகளை பற்றிய ஆர்வம் அவளுக்கு இருந்தது. அதே சமயம் மனிதர்களின் கவனக்குறைவால் கடல் மாசடையும் கடல் உயிர்கள் பாதிக்கப்படுவதை நினைவூட்டுவதும் அவளது பாட்டியின் வழக்கம். ஒரு நாள் ஆர்யா மேலே சென்றபோது ஒரு பெரிய கப்பலை பார்த்தாள். அந்த கப்பலின் கபிதான் ஒரு அழகான இளவரசன். அவன் புல்லாங்குழல் வாசித்தபடி இருந்தான். அந்த இசையை கேட்டவுடன் ஆர்யா கண்களை மூடி மெதுவாக பாட ஆரம்பித்தாள். அவளது மென்மையான குரலை கேட்ட இளவரசன் உடனே கப்பலை நிறுத்தி சுற்றி பார்த்தான். அவன் பார்க்காமல் இருக்க ஆர்யா வெட்கத்தில் தண்ணீரில் சுழன்று மறைந்தாள். இந்த எல்லாவற்றையும் தனது கிறிஸ்டல் பந்து மூலம் பார்த்த கடல் சூனியக்காரி சிரித்துக் கொண்டே, அப்பா, ராஜாவின் மகள் ஒரு மனிதனை விரும்புகிறாளா என்று குறும்பாக சொன்னாள். இந்த சூனியக்காரி முந்தைய காலங்களில் அரசரால் நாடு கடத்தப்பட்டவள். இப்போது பழிவாங்க ஒரு தந்திரம் தீட்டினாள். அதே நேரத்தில் வானில் மின்னல் விழ பெரிய புயல் எழுந்தது. கடல் அலைகள் பெரிதாகி கப்பலை விழுங்கின. இளவரசன் கவலையோடு இருந்தபோது சில நேரத்தில் கப்பல் முழுவதும் கடலில் மூழ்கியது. அதை பார்த்த ஆர்யா அவனை மடக்கி பிடித்து கரையோரம் கொண்டு சென்றாள். இளவரசன் விழித்து கண்களை திறந்தபோது தேவதை ஆர்யா மீண்டும் தண்ணீருக்குள் சென்று விட்டாள். கடல் உலகில் இருந்த போதும் அவள் அந்த புல்லாங்குழலை கையில் வைத்துக்கொண்டு அவனை நினைத்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் அவளது தந்தை புல்லாங்குழலை கண்டார். மனிதர்களிடமிருந்து விலகச் சொன்னார். ஆனால் ஆர்யா தன் தந்தையை பரிகாசம் செய்யவில்லை. ஆர்யா கடல் சூனியக்காரியை சந்தித்து, நான் இப்போது மனித உலகில் வாழ விரும்புகிறேன், இளவரசனுடன் வாழ்க்கையை கழிக்க விரும்புகிறேன், எனக்காக கால்கள் கொடு என்று சொன்னாள். சூனியக்காரி ஒரு சூழ்ச்சி செய்தாள். அவளிடம் சொன்னாள், நான் உனக்கு மனித கால்கள் தருகிறேன், ஆனால் உன் குரலை எடுத்துக்கொள்வேன். ஆர்யா ஒப்புக்கொண்டாள். சூனியக்காரி ஒரு மருந்து பாட்டிலை கொடுத்தாள். ஆர்யா அதை குடித்து மேலே சென்றாள். அவளது மீன்வால் மறைந்து கால்கள் தோன்றின. முதலில் நடக்க முடியவில்லை, ஆனால் சிறிது நேரத்தில் மனிதர்களைப் போல் நடந்தாள். அவள் இளவரசனின் அரண்மனைக்கு சென்றாள். ஆனால் இளவரசனுடன் வேறொரு இளவரசி இருந்தார். 3 நாட்களில் திருமணம் நடைபெறவிருந்தது. ஆர்யா மிகவும் வருந்தினாள். மீண்டும் நீருக்கு செல்ல முடியாது. குரலும் இல்லை, மீன்வாலும் இல்லை. அவள் கரையோரத்தில் சோகமாக இருந்தபோது இளவரசன் அவளது சிவந்த முடியை பார்த்தார். அருகில் வந்து, நான் எங்கெல்லாம் உன்னை தேடினேன், எங்கே இருந்தாய் என்றார். ஆர்யா மகிழ்ந்த போதிலும் பேச முடியவில்லை. இளவரசன் குழப்பத்தில் இருந்தான். இதை அறிந்து வந்த ஆர்யாவின் தந்தை சூனியக்காரியின் வீட்டை அழித்தார். அவளது மருந்துகளை அழித்தார். அவளை குற்றவாளியாக வைத்தார். பிறகு ஆர்யாவிடம் வந்தார். கடலில் அலைகளால் வருகையை அறிவித்தார். நான் உனக்காக வந்தேன் மகளே என்றார். ஒரு மந்திர சங்கை தூக்கி அவளது குரலை மீண்டும் வழங்கினார்.
பின்னர் இளவரசனை நோக்கி, நான் தான் உங்களை காப்பாற்றியவள், ஒரு காலத்தில் கடல் தேவதையாக இருந்தேன் என்றாள். அந்த நேரத்தில் இளவரசன் ஆர்யாவை காதலித்தார். இரு குடும்பங்களும் அவர்களை ஆதரித்தன. அந்த காதல் நிலத்திலும் கடலிலும் பல தலைமுறைகளாக பேசப்பட்டது.